எடுக்கல இங்கெல்லாம் பாருங்க. திருப்புக்குழி பெருமாளுங்க, ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. பாருங்க. குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம ஒரு நேர்கோட்டு நரசிம்மரை பார்த்துருக்கோம். சிங்கர்குடி, பூவரசங்குப்பம், வரிக்கல். ஆனால் அதை விட பழமை வாய்ந்ததுங்க இது. இப்போ நான் இருக்கிற இடம் திருப்புக்குழின்னு பேருங்க. இந்த ஸ்தலத்தில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் தர்ப்பணமெல்லாம் கொடுப்பாங்க. ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் இந்த இடங்க. அதனால தான் உள்ள தாயார் எல்லாரும் வலது பக்கத்தில் பகவானோட இருந்தாங்கன்னா, அந்த பொதுவாக எல்லாருமே நம்ம கூட கல்யாணத்தில் வலது பக்கத்தில் தான் இருப்போம். இடது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது அசுப காரியம்னு அர்த்தம் ஆச்சுங்களா. இந்த இடத்துல இடது பக்கத்தில் இருப்பாருங்க தாயார். இப்போ நம்ம பார்த்தது திருப்புக்குழி. இதுக்கு அடுத்து இதை இருந்தான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தாமல்ங்க. தாமல்ல அதான் தாமல்ல தாமோதர பெருமாள். அவரு ஆமாம்மா, முதல்ல இப்போ இருந்தான்னு பார்த்தோம். அடுத்தது தாமல்ல நம்ம பார்க்க போகிறது நின்றான்னுங்க. அவர் நின்ற கோலத்தில் இருப்பார். அங்கே இந்த இடத்துல நான் சொன்னேன், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல இது பெருசு இருக்கு. அந்த கோயில் எப்படின்னாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பிறகுங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரார்த்தனை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுசு இருக்கு பாருங்க, அதை வேண்டிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். இதை முடிச்சுட்டு மூணாவது கோயில் என்ன பார்க்கணுன்னா திருப்பார்கடல். இப்போது திருப்பார்கடலில் 2 பெருமாள் இருக்காங்க. அங்கே நம்ம என்ன பண்ணணும், படுத்தின சயன கோலத்தில் இருப்பாருங்க கிடந்தான். அந்த பெருமாள் கிடந்தான்னு பேருங்க. சரி, அந்த ஊரில் என்னடா சிறப்புன்னா, எல்லாரும் திருப்பார்கடல்ன்றது 108 திவ்ய தேசத்தில் கடைசின்னு சொல்லி மோட்சம்ன்றாங்களா? கிடையாதுங்க. இதுதாங்க. இந்த திருப்பார்கடலை பார்த்தா கண்டிப்பாக மோட்சங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள். சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நல்லது. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ். இது பாருங்க, இது தாமல் ஸ்தலங்க. நான் சொன்ன பாருங்க, திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர கோயில், தாமோதர பெருமாள் கோயில். இது பாருங்க, சாமி புன்சிரிப்புடன் குறும்புடன் காட்சி தராருங்க. தாமோதரன் கால்களில் பளபளான்னு கொலுசு. ஏன் கொலுசு தெரியுதுங்களா? குழந்தை பாக்கியம் வேண்டுவர்கள் அந்த பெருமாளுக்கு கொலுசு அணிவிப்பதாக வேண்டிக் கொண்டா கண்ணனின் கருணை பார்வை பிறக்குங்க. பிரார்த்தனை நிறைவேறியதும் கொலுசு வாங்கி சாத்தலாங்க. கண்டிப்பாக சாத்தனுங்க, குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இதை என்ன சொல்லுவாங்க,
இந்த நாயகனை வந்து கேட்டது கொடுக்கும் தாமோதரனாகவும் நாயகி கேட்டது கொடுக்கும் திருமாலழகியாகவும் கோயிலில் இருக்காங்க. வந்து பாருங்க, கோயில் வந்து காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், மாலையில் 5லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்து இருக்குங்க. நம்ம இப்போ கடைசியாக பார்க்குறது வந்து கிடந்தான் திருப்பார்கடலுங்க. இது கடைசி இதுங்க. இது இருந்தான் நின்றால கிடந்தான்ல. இது வந்து 107வது திவ்ய தேசத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. சித்திரகுப்தன் எழுதிய பாவங்கள்லாம் நீக்கிறதா ஒரு ஐதீகம். இது கடைசி ஸ்தலங்க.